லாங் ஃப்ராக்குக்கும் நைட்டிக்கும் போடுற மாதிரி சிம்மிஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து லென்த்து வந்து 17 வச்சுருக்கேன். அவங்க வந்து 45 சைஸ் உள்ளவங்க. செஸ்ட்டு சைஸ் வந்து 45. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், லென்த்து வந்து 17 இன்ச்சு வச்சுட்டு செஸ்ட்டு வந்து 13.5 வச்சுருக்கிறேன். வச்சுட்டு கழுத்து அகலம் வந்து கழுத்து இறக்கம் வந்து முன்கழுத்து 6.5 பின் கழுத்து 7 வச்சுட்டு ஷோல்ட்ரு வந்து 8 வச்சுருக்கிறேன். ஆம்கோல் இறக்கமும் 8 வச்சு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு அவங்களுக்கு 12.5 சரிங்களா. வச்சுட்டு இப்போ சைடு வந்து நம்ம பாட்டத்துக்கு வந்து சைடு ஓரம் அடிச்சுக்கலாம். சைடு ஓரம் அடிச்சுட்டு கீழே மடித்து தைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த ஓரத்தை அடிக்கலை. இப்போ வந்து பாட்டம் அதே தான், கலர் வந்து மாறி காட்டியிருக்கிறேன். வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்துக்கு நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா வளைவாக லைட்டாக வச்சிடோம்னா அந்த கிராஸ் பீஸ் கொடுத்தோம்னா தான் நல்லா வளைஞ்சி வரும். அதனால் கிராஸ் பீஸ் கொடுத்து மெதுவாக அடிச்சுட்டு அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டோம்னா அந்த வளைஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த டிச்சிங் அளவுக்கு மட்டும்தான், அதுக்கு மேலே கட் பண்ணிட்டிங்கன்னா துணி கட் ஆகிடும். வந்து மேலே வந்து ஒரு அந்த எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த கிராஸ் பீஸை வந்து மடக்கி கொடுத்து மேலே வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரைஞ்சி அந்த எவ்வளோ ஜாயின் பண்ணோமோ அந்த அளவுக்கு மட்டும் அப்படியே மடித்து கொடுத்தோம்னா நல்லா வந்துடும். பிசுரெல்லாம் கட் பண்ணிடலாம். மெதுவாக கட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த கீழே உள்ள துணியையும் கட் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த பிசுரை மட்டும் கிராஸ் பீஸ் கொடுத்த அந்த பிசுரை மட்டும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மடக்கி வச்சு ஒரு தையல் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இல்லை எம்மிங் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சு வளைச்சி கொடுங்க. வளைச்சி கொடுத்து அப்படியே அதுமாரி மேலே ஒரு ரெட்டை தையல் மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ரெட்டை தையல் ஒன்று போட்டுட்டு பிசுறு நூல் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு பீஸும் நான் அதுமாரி ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஷோல்டருக்கு சென்டர் நடுவில் வச்சு கீழே வந்து அந்த இடுப்புக்கிட்ட வந்து அரை இன்ச்சு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்தமாரி அரை இன்ச்சு டாட்டு, பேக் சைடும் 2 டாட்டு, முன் சைடும் 2 டாட்டு ஷோல்டர் சென்டரில் போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். ஒரு 4 மேலே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே லென்த் வச்சுட்டு அரை இன்ச்சு கீழே சேர்த்து வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு 2 பேக் சைடு பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஷோல்டரையும் ஒன்றா வச்சு நல்லா சமமாக வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. மேலே வந்து அப்படியே நல்ல பக்கம் வந்து அதையும் வச்சு அந்த பிசுறு இதாகாமல் மேலே வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு கழுத்து அது என்ன ஆம்கோல் பீஸும் கை வளைவுக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே தான் வளைச்சி நல்லா கிராஸ் கொடுத்து வளைச்சி கழுத்துக்கு நம்ம எப்படி கொடுத்து அடித்தோமோ அதே மாதிரியே ஆம்கோலுக்கும் கை வளைவு அதுக்கும் கொடுத்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்மளை ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விடும் போது அந்த வளைவாக வரும், இல்லைன்னா வளைஞ்சி வராது. கட் பண்ணி விட்டு எப்படி கழுத்துக்கு நம்ம மடித்து அடித்தோமோ அதே மாதிரியே இதுக்கும் மடித்து அடித்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து விட்டுருங்க. அடியில் உள்ள துணி நல்ல துணி வந்து அதில் ஜாயிண்ட் ஆகிடாமல் கிராஸ் பீஸை மட்டும் மடக்கி கொடுங்க.
மடக்கி கொடுத்து லைட்டாக அப்படியே அடிச்சுட்டே வாங்க. அடிச்சுட்டே வந்துட்டு அதேமாரி பிசுறு மீதி கிராஸ் பீஸ் பிசுறு இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கழுத்துக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். கீழ் துணியை கட் பண்ணிடாதீங்க, பிசுறை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வச்சு மறுபடியும் அப்படியே மடக்கி வச்சு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இதே வந்து பெட்டிக்கோட்டுக்கு வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் கொடுக்காமையும் அப்படியே அதை வச்சு உருட்டியும் தைக்கலாம். இது பெரியவங்களுக்குங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணும், நல்லா அழுத்தமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறோம். இல்லைன்னா துணியிலேயே வந்து நம்ம மெயின் பீஸ்லேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளுக்குள்ளார அப்படியே அந்த துணியவே அப்படியே வச்சு உருட்டி நம்ம தைக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா பெட்டிக்கோட்டுக்கெலாம் அப்படி தான் தைப்போம். இது பெரியவங்கங்கிறதுனால நம்ம அதுக்கு கொடுத்து கொஞ்சம் கொடுக்குறோம். இப்போ சைடு வந்து 2 இதையும் வச்சு 3 பக்கம் பின்பக்கம் 2த்தையும் வச்சு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு சிஸ்டர் எவ்வளோ வருதுன்னு அளவு பார்த்துக்கலாம். நான் 13.5 வைக்கிறேன். கீழே இடுப்பு வரைக்கும் நல்லா நேராக 2 துணியும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையலுக்கு 2 தையல் எக்ஸ்ட்ரா, ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு டைட்டாக இருந்தால் லூஸாக இது டைட்டாக இருந்தாலும் அதை பிரித்து விட்டுக்கலாம், உடம்பு வந்தாலும் பிரித்து விட்டுக்கலாம். அதுமாரி வச்சுட்டு பாட்டம் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சைடு, அதை வந்து மேல் டாப்போட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு இந்தமாரி வச்சு நல்ல பக்கம் ஒன்றா வச்சுக்குங்க. வச்சுட்டு கீழே 2 பீஸையும் ஒன்றா வச்சு கேதரிங், அந்த பாட்டம் கேதரிங்கை வந்து அந்த டாப்போட இதில் வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. அந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இடுப்போட சுற்றளவு அதில் இருக்கும் மேல் டாப்பில், அந்த அளவுக்கு இதில் உள்ளதை மிச்சத்தை அப்படியே கேதரிங் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு சுற்றி கேதரிங் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இது சிம்மிஸுங்கிறதுனால நம்ம 8 தான் வைக்கிறோம். தள்ளி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூ ஒரு அரை இன்ச்சு உள்ளார பிடிச்சி வச்சு ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சைடு சென்டர் பார்த்துக்குங்க. டாப்போட சென்ட்ரு பாட்டத்தோட சென்ட்ரு அதையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அளவு மாறாது. கொஞ்சம் கொஞ்சமாக துணியை விலக்கி விட்டுருங்க, இல்லைன்னா அடி துணி சுருக்கிக்கும். அந்த சைடையும் 2 பக்கமும் சைடும் ஒன்றா வருதான்னு பார்த்துக்குங்க. வச்சு அடிச்சுட்டு சிம்மிஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் தைக்கணும். இதே மாதிரி தான் சின்ன குழந்தைங்களுக்கும். உங்களுக்கு கட்டிங் வேணுன்னா சொல்லுங்கள், நான் கட்டிங் ஏற்கனவே பண்ணிவிட்டு அது வீடியோவை எடுக்கலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 3 ட்ரெஸ்ஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 45 சைஸில் உள்ள